வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு காலர் நெக் ப்ளவுஸை பார்க்கலாம். காலர்னாவே ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினைக்கிறீங்க. நான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக போடுற ஷோல்டரோட அளவு, ஆம்கோல் அளவு, பாடியோட அகலம், உயரம் எல்லாமே எப்பவும் போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க ஷோல்டரை. நம்ம போட் நெக்குக்கு சொல்லி கொடுத்த அதே மெஷர்மெண்ட்டு தாங்க. அதே தான் உங்களுக்கு காலர் நெக்குக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோலுக்கு 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. அதாவது ஷோல்டரோட அகலத்தை நீங்கள் அதிகம் பண்ணினீங்கன்னா ஆம்கோல் அளவு குறைஞ்சிரும். அதனால் நம்ம 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டதுக்கப்புறம் அந்த கை வளைவு நம்ம நார்மல் ஷோல்டர்லேருந்து கை வளைவு 7.25 வருது அப்படின்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சு தள்ளி வைக்கும்போதும் அதே அளவு வந்துச்சுன்னா ஓகே. இதுதாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்ய போகிற அளவு. 1.5 இன்ச்சு அதிகம் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஷோல்டரை. இதில் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் நேராக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கின மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இதுதான் உங்களுக்கு நார்மல் அளவு. 5.25 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஷோல்டரோட. அதுக்கப்புறம் நார்மல் ஆம்கோல் அளவு 6 இருக்குது உங்களுக்கு. இப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து உங்களுக்கு அடுத்த அளவில் கை ஆம்கோல் அளவு இறக்கி வச்சுருக்கோம். இந்த அளவு தாங்க எக்ஸ்ட்ரா. காலர்னாலே ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காலர் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட் நெக் எல்லாத்துக்குமே இதே மெஷர்மெண்ட்டு தான் வரும். கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது காலர்னால் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு இதை வெட்டுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு தைக்கிற வீடியோவும் போடுறேன். தைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஈஸியாக காலரை அட்டாச் பண்ணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா அளக்கிற அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் இருக்கு இல்லையா, அதை நம்ம 2 இன்ச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும். கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது உயரம் அதிகமாக காலர் கீழே இறங்கிரும். அகலம் அதிகமாக கழுத்தை விட்டு காலர் வெளியில் போகும். அப்போ நமக்கு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. காலர் க்ளோஸாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நெக்கோட ஒட்டி, கழுத்தோட ஒட்டி காலர் வரணுன்னா நீங்கள் கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது முன்னாடி பாட்டுக்கு வந்துடலாம். முன்னாடி பாட்டும் சேம் அதே தான். நார்மல் அளவுலேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நார்மல் முன்னாடி இருக்கிற கிராஸ் கட்டிங் அந்த முன்னாடி பாட்டை நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரோட அளவு 1.5 இன்ச்சு அதிகம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆம்கோல் அளவு 1 இன்ச்சு அதிகம் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பின்னாடி எப்படி போட்டோமே சேம் அதே தான். கொஞ்சம் தான் இதுக்கும் பின்னாடிக்கும் முன்னாடிக்கும் வித்தியாசம் வரும். இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு காலர் ப்ளவுஸ், ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்க எப்போவுமே ஒரு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் ஒன்றா தான் காலர் தான் போடுவாங்க. எப்போவுமே வேறு பேட்டர்னே போட மாட்டாங்க. அவங்களோட ப்ளவுஸ் தான் இது. நான் உங்களுக்கு அது எப்படி காலர் அட்டாச் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம அதிகம் பண்ணிட்டோம். அதாவது 1.5 இன்ச்சு அதிகம் பண்ணிவிட்டு அதை பின்னாடி பார்ட்டில் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி பார்ட்டில் கிராஸாக கொண்டு வந்து ஆம்கோலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது தாங்க முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு வீடியோ நான் இன்னும் கூட தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இதை பார்த்து சில பேர் கோலம் போட்டிருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நான் பண்ணுற மார்க் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக கூட இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். அதாவது சொல்லித்தரணுங்கிறதுக்கு முதல்ல ஒரு மனசு வேணும். மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறத அதை புரிய வைக்கணுங்கிறதுக்கு இன்னும் பெரிய மனசு வேணும். அப்படி இருக்கவங்க மட்டும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.